மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உயிர்த்தெழுந்து உம்முடைய வல்லமை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் சுவாமி. அப்பா, ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அதன் மீது அதிகாரம் இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், அதை எடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆகவே உமக்கு அந்த அதிகாரம் இருந்த காரணத்தினால்தான் உம்முடைய ஆவியை அந்த கல்வாரி சிலுவையிலே, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தீர். அதே 3ஆம் நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி, கர்த்தாவே நீர் உயிரோடு எழுந்து வந்தீர் சுவாமி. இப்படிப்பட்டதான உன்னதமான தேவன் எப்பா எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஒன்றுதானே எங்களுக்கு போஜனமாக இருக்கின்றது, வாழ்வு தரும் வார்த்தை அல்லவா? வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம் சுவாமி? எனவே உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். இந்த நாளுக்கு தேவையான மன்னாவை நீர் வானத்திலிருந்து பொழிந்து எங்களை போஷிப்பீராக. எங்கள் தகப்பனே, எங்கள் உள்ளம் அதனால் வளப்படுத்தப்படட்டும் சுவாமி. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே, எங்கள் நடவடிக்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வினை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நம்ம இன்றைக்கி அதுதானே செய்து கொண்டிருக்கோம். உயிர்த்தெழுந்த பண்டிகை, அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை எதற்காக நாம் அனுசரிக்கின்றோமோ அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அடிப்படை சத்தியம் என்ன, அதை உணரவில்லை. அதை பண்டிகையாக கொண்டாட்டங்களிலும் பல வகையான பாரம்பரிய கட்டுகளிலும் இப்படி இருந்து கொண்டு அதே சந்தோஷத்தினால் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வெறும் இந்த வெளிப்பிரகாரமான பல காரியங்களை செய்வதில் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நாங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தோம், நாங்கள் 40 நாளும் ஜெபம் பண்ணோம், நாங்கள் 40 நாளும் சுய வெறுப்பு என்று சொல்லி பல காரியங்களை செஞ்சோம், ஒரு பெரிய மன நிம்மதி, ரொம்ப சந்தோஷம். அப்போ இங்கே என்ன நினைக்கிறோம், இப்படியெல்லாம் செய்துட்டா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பெரிய காரியத்தை செஞ்சிட்டேன் என்ற ஒரு மன நிறைவு, ஒரு மன திருப்தி இருக்கிறது பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே உயிரோடு எழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நாம் மட்டுமா 40 நாள் உபவாசம் இருக்கோம்? இஸ்லாம் சகோதரர்களும் இருக்கிறாங்க, அதே போல் இந்து சகோதரர்களும் இருக்கின்றார்கள். அவர்களும் நம்மை விட மிக கடினமாக உபவாசம் இருந்து பல தியாகங்களை செய்து அநேகருக்கு தான தர்மங்களை செய்து எல்லாம் பண்ணுகின்றார்களே. அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆண்டவர் இங்கே கூறுகின்ற காரியம் என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்படியெல்லாம் செஞ்சுட்டா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார், ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார்.
இதெல்லாம் செய்ய வேண்டியது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் எதற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும் தெரியுமா? அவரை பற்றி அறிகின்ற அறிவிலே வளருவதற்கும், அவரோடு இன்னும் நெருங்கி போவதற்கும், அவருடைய பரிசுத்தத்திலே நாம் வளருவதற்கும் அது நமக்கு உதவ வேண்டுமே தவிர 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம்? 40 நாள் சுய வெறுப்பு என்று சொல்லி சில காரியங்களை தவிர்த்து விட்டு அதற்கு பிறகு என்றைக்கிடா ஈஸ்டர் வரும் என்று பார்த்து அந்த காரியத்தை எல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து பண்ணுவதில் என்ன பிரயோஜனம்? அதில் அங்கு உயிர்த்தெழுத ஆண்டவர் இருக்கிறாரா? அது செத்த கிரியைகள் அற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் செய்கின்ற காரியமெல்லாம் அதுதான் பிரியமானவர்களே. இப்படியாக பக்தி முயற்சிகளில் நம்ம வளர்ந்துருக்கிறோம், ஆனால் பரிசுத்தத்தில் வளர்ந்திருக்கின்றோமா? கர்த்தர் அதை தான் கேள்வி கேட்குறாரு. உயிர் தெழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால நீங்கள் அதனால் ஆசீர்வாதமா? அல்ல. அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? உங்களுடைய சுபாவங்களில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? நீங்கள் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைந்திருக்கிறீர்களா? நீங்கள் நீதிக்கு மேல் நீதி செய்கிறவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய பொறுமை இன்னும் அதிகமாகி இருக்கின்றதா? சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கின்றீர்களா? உண்மையும் உத்தமத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? அதிலே வளர்ந்திருக்கிறீர்களா? இது தான், இந்த காரியங்களில் தான் நாம் இயேசுவை காண முடியும். நம்மில் மற்றவர்கள் இயேசுவை காண முடியும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அப்போஸ்தலர் 1:8 சொல்வது போல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக இருப்பீர்கள். எல்லா இடங்களிலும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இது தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாம் தருகின்ற நன்றி பரிசு. வேற ஒன்றுமே இல்லை. சாட்சிகளாக இருக்கின்றோமா? எருசலேமில், அதாவது வீட்டுக்குள்ளார சாட்சியாக இருக்கோமா? யூதாவிலும் நம்முடைய சபையில் நம்ம சாட்சியாக இருக்கோமா? சமாரியாவில் நம்மை சுற்றி உள்ள ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கோமா? உலகமெங்கும் என்று சொல்லப்படும் எல்லா இடங்களிலும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், ஊழியம் பார்க்கின்ற இடத்துல, குடும்பத்தில், எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் இவர் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயப்படுகின்ற பிள்ளை. இந்த பிள்ளை வர்ற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு நம்பிக்கை இழந்தவங்களாக இருந்தாலும் இவங்க பேசுனாங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்படிப்பட்டதான ஒரு சேஞ்சு நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? இது தான் இயேசுவை வெளிப்படுத்துவது, இது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. இதைத்தான் நாம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அதற்கு நேராகத்தான் நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும். ஏதோ சாதித்து விட்டோம் என்று சொல்லி மனநிறைவு பெறுவதற்காக அல்ல. ஏன்னா அப்படி செய்கிறதுனால நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்படி செய்யாதவர்களை பார்த்து நாம் ஒரு ஏளனமாக பார்ப்போம். பாரு, தபசு காலத்தில், இந்த லெந்து நாட்களில் இப்படி செய்கிறாங்க, இந்த நாட்களில் அவங்க அங்கே போகிறாங்க, இந்த நாட்களில் இதை அப்படின்னு மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கின்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்து விடுகின்றது. மற்றவர்களை குற்றம் அது மட்டுமல்ல, நம்ம இப்படி இருக்கின்றது கூட ஆவிக்குரிய ஒரு பெருமை வந்து விடுகின்றது. அதான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் உயிர் தெழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஒன்றுமில்லாத இடங்களில் நீங்கள் உங்களை பெரிதாக காட்டிக்கொள்வது என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அடிப்படை சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகின்றார். இங்கே யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். அங்கே என்ன சம்பவம் பார்க்கின்றோம்? அது 1வது வசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அப்போ உள்ளே போய் பார்க்குறா, அங்கே ஒருத்தரையும் காணா. உடனே சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி கல்லறையில் கல் அகற்றப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் சரீரத்தை அங்கே காணவில்லை என்று சொன்ன பிறகு அவங்களும் ஓடி வர்றாங்க.
எல்லோரும் பார்க்குறாங்க, அங்கே ஒன்றும் இல்லை. அந்த அவரை சுற்றி இருந்த துணி அங்கே இருக்கின்றது. அவர் தலையில் இருந்த துணி இன்னொரு பக்கம் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லோரும் ஓடிட்டாங்க. ஆனால் இந்த மரிய மகதலேனாள் மட்டும் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அதுக்கு பிறகு குனிஞ்சு பார்க்கும் பொழுது தான் அங்கே 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருத்தரும் கால் மாட்டிலும் ஒருத்தவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்களையும் பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்க, என் ஆண்டவரை பார்த்தீங்களா, யார் எடுத்துக்கிட்டு போனான்னு தெரியுமா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஸ்திரீயே அவங்க கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இன்றைக்கி நம்ம நிலைமை அதுதான். பின்னாக திரும்பி பார்க்குறா, இயேசு நிற்கிறத காண்றா, ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஏன் தெரியுமா இயேசுன்னு அறியாமல் இருந்தா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் எதை பார்த்துட்டு இருந்தா? அந்த கல்லறையை பார்த்துட்ருக்கா, கல் புரட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்ருக்கா. உள்ள அவருடைய சரீரம் இல்லை, அதை பார்த்து கொண்டிருக்கின்றாள். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தப்போ அவள் ரொம்ப குழம்பி போயிருக்கா. என்ன ஆனதுன்னு தெரியலையே என்று சொல்லி இப்படியாக இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருந்த பொழுது அவளுக்கு என்ன ஞாபகம் வரல, இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை. இப்படியாக மனுஷகுமாரன் பாடுபடவும், சிலுவையிலே அறையுண்டு மரணமடையவும், பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழவும் வேண்டியதாக இருக்கிறது என்று இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சீடர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கின்றார், முன்கூட்டியே அதை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப உடனே அவளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும், ஆமாம் இந்த பாடல் அவர் சொன்ன பிரகாரமே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆப்ப அவர் சொன்ன பிரகாரமே அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு அவங்க விசுவாசித்திருக்கணும். ஆனால் ஏன் அந்த விசுவாசம் வரலை? இயேசு பின்னாக தான் இருக்கிறாரு, ஆனால் இயேசுன்னு அவன் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவளுக்கு முன்பாக இருப்பது எல்லாமே பிரச்சனைகள் தான், அந்த சூழ்நிலைகள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது எதை பார்க்குறா? மரித்தோரில் பார்க்குறா. உயிரோடு இருப்பவரை இங்கே மரித்தோர் இடத்துல ஏன் தேடுற? ஏன் பிரச்சனை உள்ள இடத்துல நீ பிரச்சனையவே பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒரு காரியம் அதுதான். இவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு இனி சில பிள்ளைகள்லாம் ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு போக வேண்டிய ஒரு நாட்கள். இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஆனால் வருமானம் ரொம்ப கம்மி. இப்போ நல்ல காலேஜுக்கு போனால் நிறைய மார்க் வாங்கணும். என் பிள்ளை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? இதெல்லாம் பெரிய கவலை பாருங்கள், பெரிய கவலை. இந்த தொழில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் என்னிடம் இருக்கிறதோ மிக மிக குறைந்த அளவு தான். நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்ல படிப்பு படிக்கணும். ஆனால் இங்கே வாங்குகிற மார்க்குக்கும் என்னுடைய பொருளாதார நிலைமைக்கும் எங்கேயும் நல்ல இடத்துல எல்லாம் காலேஜிலேயோ அல்லது ஸ்கூல்லையோ அட்மிஷன் வாங்க முடியாது. என்ன ஆகும்? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த மரிமகதலேனாள் அந்த காலியாகப்பட்ட அந்த கல்லறையை பார்த்துக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற தேவதூதர்களை பார்த்து கேள்வி கேட்குறது மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, யாராவது எடுத்துகிட்டு போனதை பார்த்தீங்களா? இதெல்லாம் பின்னாடி இயேசு நிற்கிற, அதை பார்க்கவே இல்லை. பின்னாடி அவர் இயேசுனே அறியாதிருந்தாள் என்று இருக்கிறது. இன்றைக்கி நாமும் கூட அப்படி தான் பிரச்சனைகளை பார்க்குறோம், சுற்றிலும் உள்ளவங்க சொல்கிறத பார்க்குறோம், சூழ்நிலைகளை பார்க்குறோம். யாரை பார்க்கல, நமக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாரே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவரை நம்ம பார்க்க தவறிடுறோம். அவர் கூட தான் இருக்கிறார். அவரை இயேசு என்று அறியாமல் இருக்கின்றோம். அவரால் செய்யக்கூடிய அவருடைய வல்லமை உணராதவர்களாக இருக்கின்றோம். இப்போ இதுதான் எதை காட்டுகின்றது? அவரை எங்கே தேடுறோம்? மரித்தோர் இடத்துல கேட்டோம், பிரச்சனையில் தேடுறோம், பிரச்சனையை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அவர் உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இந்த நாளில் தான் சொல்கிறார், இயேசு உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது. பின்னாக திரும்பி பார்த்தா இயேசு என்று அறியாதிருந்தார். அவரை யார் ஒரு தோட்டக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படி தான். ஆண்டவரால் செய்ய முடியும், அற்புதம் செய்வார், போகவார், வருவார், எல்லாம் தெரியும். நமக்குன்னு வர்றப்ப அதன் மேலே நம்பிக்கை வைக்க நம்மால் முடிவது இல்லை. காரணம் என்ன? மேலோட்டமான பல பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோமே தவிர இயேசுவின் அன்பை பற்றிய, இயேசுவின் வல்லமை பற்றிய உண்மையான உணர்தல் நமக்குள் வரவில்லை.
இருதயத்தின் ஆழத்தில் அதை குறித்து நாம் இன்னும் அதை பதித்து வைத்து கொள்ளவில்லை. அதைத்தான் சொல்கிறார். அதனால்தான் இயேசு என்று அறியாதிருந்தால் நாமும் கூட உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவரால் இந்த சிச்சுவேஷனை மேற்கொள்ள முடியும். ஒன்றை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் என் இயேசுவின் வல்லமையை விட பெரியது அல்ல. எந்த மனுஷனுடைய அதிகாரமும் என் இயேசுவின் ராஜ்யத்தின் வல்லமையை விட பெரியது அல்ல. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா தேவனே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இதில் விசுவாசமாக இருங்க. நம்ம ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஆகவே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. நம்ம அப்படிப்பட்டதான அந்த கோட்டைக்குள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். இதுக்குள்ளார ஆண்டவரை தேடி இப்படி இருக்கே அப்படி இருக்கே, நான் இவ்வளோ உபவாசம் இருந்தேனே, இவ்வளோ ஜெபம் பண்ணேனே, இவ்வளோ தூரம் பைபிள் வாசித்தேனே, இவ்வளோ ஆலயத்துக்கு போகிறேனே, இவ்வளோ காணிக்க கொடுக்குறேனே, ஆனாலும் இந்த பிரச்சனை இன்னும் தீரலையே. ஒன்று பின்னா வரதான் செய்யும். உலகத்தில் இருக்கிறப்போ வரையிலும் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை மட்டும் இல்லை, பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களோட என்னோட இந்த அற்ப பிராபலத்தை அவரால் ஜெயிக்க முடியாதா? நமக்கு உதவ முடியாதா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது பலத்த கிரியையை நமக்கு நடப்பிப்பதாக இருக்கின்றது. ஆக இந்த மரியம் மதலேனாள் செய்தது போல அந்த கல்லறையையும் அந்த எம்டி டூம்பையும் தள்ளப்பட்ட கல்லையும் இவங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இயேசு நமக்கு தோட்டக்காரனை போல தான் தெரிவாரே ஒழிய இந்த பிரச்சனையை தீர்க்கிறது, அதுலேருந்து உயிர்த்தெழுந்து போயிட்டார் என்ற உண்மை நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டுவிடும். இந்த நாளிலே நாம் உணர்வடைவோம். அதே போல தான் பாருங்கள், யோவான் 21:2 சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இதுதான் அடுத்தது. இங்கே என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்பதை பார்த்துட்டாங்க. அவரும் அவர்களுக்கு தரிசனமானார். பூட்டப்பட்ட அறையின் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அது மாத்திரமல்ல, முதல்ல மரியம் மகதலேனாளுக்கு தரிசனமானார், அடுத்தது இந்த சீடர்களுக்கு தரிசனமானார். அந்த சமயத்தில் தோமா இல்லை. சீடர்கள் சொன்னாங்க, நாங்கள் கர்த்தரை பார்த்தோம்னு. உடனே தோமா சொல்கிறாரு, நான் பார்க்கணும், என் விரலை காயத்தில் போடணும், என் கையை அவருடைய விழாவில் போட்டால் தான் நான் நம்புவேன்னு சொன்னார். 8 நாளைக்கு பின் மறுபடியுமாக அவர்களுக்கு தரிசனமாகி அதே போல எல்லா கதவுகளும் ஜன்னலும் பூட்டப்பட்டு உள்ளே இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவ்வளோ காரியம் நடந்திருக்கு, இவ்வளோத்தையும் பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அதற்கு பிறகும் என்ன, இன்னும் அவங்களுக்கு முழுசாக நம்பிக்கை வரல. வந்தார், சொன்னார், போயிட்டாருப்பா, இனி நம்ம என்னப்பா செய்ய முடியும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று மறுபடியுமாக அவர்கள் பின்னோக்கி போக தொடங்கினார்கள். பேருக்கு சொல்ல, எவ்வளோ நாளைக்குப்பா இப்படி பூட்டப்பட்ட அறையில் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருக்கிறது, நம்முடைய பழப்பு என்ன ஆகிறது, நம்ம குடும்பம் என்ன ஆகிறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, வாங்க நான் மீன் பிடிக்க போகிறேன், வர்றவங்க வாங்க என்று சொல்லிட்டான். அவர் போகிறாருன்ன உடனே எல்லா சீடர்களும் போகிறாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன, அந்த 3வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்கிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஏன்னா இவங்களுடைய முயற்சி, தங்களை காப்பாற்றிக்கொள்ள நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும், தாங்களே திட்டம் போட்டு. யார்? ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், உபதேசத்தை கேட்டவர்கள், அவர் செய்த அற்புதங்களை கண்டவர்கள், மரித்து உயிர்த்த பிறகு தரிசனம் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே வந்து இருந்தவர்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட இன்னும் அந்த பயம் அவங்களை விட்டு போகலை, சந்தேகம் அவர்களை விட்டு போகலை.
ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் பழைய வாழ்க்கைக்கே போகிறோன்னு போனாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுக்காக போனாங்களோ, ஐயோ என் குடும்பத்தை காப்பாற்றணும், மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று சொல்லி போனாங்களோ, அது அவங்களால செய்ய முடிஞ்சுதா? முடியலை. ஏன்னா தேவ சித்தம் அது அல்ல. அடுத்த பாருங்கள், அதனால என்ன நடந்தது பாருங்கள், 4வது வசனம். விடியற் காலம் ஆனபோது இயேசு தரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இதுதான் பிரச்சனையே. இயேசு கரையில் நிற்கிறாரு, ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாங்க. ஏன் அறியாமல் இருந்தாங்க தெரியுமா? இயேசு அங்கே தானே இருக்கிறார். மரியம் மகதலேனாளுக்கு பின்னாடி தான் இயேசு இருந்தார், ஆனால் அவளும் இயேசுவை என்று அறியலை. ஏன்னா கல்லறையவே பார்த்துட்டு இருந்தான். இங்கே இவங்களும் எம்டியாக இருந்த அந்த போட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. ராத்திரி பூரா அப்படியெல்லாம் பண்ணமே, ஒரு மீன் கூட அகப்படலையே, இந்த பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இயேசு அங்கே தான் நிற்கிறாரு. அவரை அறியாதிருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ கேள்விப்படுறோமே, ஆண்டவருடைய அற்புதங்களை கேள்விப்படுறோம். வேதத்தில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலும் எத்தனை சாட்சிகளை நாம் கேள்விப்படுகின்றோம். டெர்மினல் ஸ்டேஜ், இன்னும் 1 நாள் 2 நாளில் மரித்து போய் விடுவார்கள் என்று டாக்டர்களால் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட வியாதி படுக்கையிலே இறுதி கட்டத்தில் இருந்தவர்களை உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை உயிர்ப்பித்தது. எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, வருமானமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லோரும் நெருக்குகின்றார்கள். குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த குடும்பத்தையே பாதுகாத்து ஒரு பெரிய பொருளாதார ஆசீர்வாதத்தில் மேலோங்கி வருகின்ற ஒரு குடும்பமாக மாறின சாட்சியை நாம் கேள்விப்படுகின்றோமே. அந்த உயிர் தெழுந்த வல்லமை எவ்வளோ பெரிய குடும்பமாக மறைத்து போய்விடலாம் என்று சொல்லி தான் இருந்தார்கள். ஆனால் என் இயேசு, உயிர் தெழுந்த இயேசு இடைப்பட்டு அவர்களுடைய பிரச்சனையை தலைகீழாய் மாற்றினாரே, அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கின்றார். ஆக இந்த உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்ன இவங்க என்ன செய்திருக்கணும்? அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் என்பதற்காக அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். சங்கீதத்தில் பார்க்குறோம், 32:8 பார்க்கின்றோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. அப்படிப்பட்டதான ஒரு காரியம். யாருக்காக காத்திருப்போம்? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டுமோ தேவனுடைய பாதத்தில். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் செட்டைகளை விரித்து அவர்கள் உயிரே எழும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீடர்கள் இப்படியெல்லாம் இருந்தும் கூட அவங்க என்ன செய்யலை? இன்னும் மரித்தோர் இடத்துல இந்த உலக பிரகாரமான காரியத்திலேயே தான் அவங்க இயேசுவை பார்த்துட்ருக்காங்களே தவிர உன்னதமான காரியத்திற்காக அவர் நம்மை வைத்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை, அந்த மேலான காரியத்தை மறந்து போய்விட்டார்கள். இயேசு தான் அங்கே இயேசு நிற்கிறார், அவர் இயேசுனே அவங்க அறியாதிருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுமே, எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டுமே, யார் வேண்டுமென்றாலும் என்னமும் சொல்லட்டுமே, நீங்கள் சொல்லாதீங்க அவன் அப்படி தான் இருந்தால் அப்படி போயிட்டான், அவன் நல்லா இருக்கான், இருந்துட்டு போகட்டும். ஆனால் உன் வழி வேறு, என் வழி வேறு. கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருக்கின்ற திட்டம் வேறு, எனக்கு என்று வைத்திருக்கின்ற திட்டம் வேறு. ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, உங்களுக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றியே தீர்வார். உங்கள் குடும்பத்தை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை அவர் நிறைவேற்றுவார். அதற்கு முன்பதாக அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இதை செய்து விடுவோமா, அதை செய்து விடுவோமா, இதை சாதித்து விடுவோமா என்று முற்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அநேகர் பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கின்றோம். அநேகர் வேண்டாத காரியங்களிலே, உலக பிரகாரமான காரியங்களிலே, மனித ஆலோசனைகளிலே சொந்த புத்தியை பயன்படுத்தி பல தாறுமாறான செயல்களிலே ஈடுபட்டு கடைசியில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார்? இயேசுவை அறியாதிருந்தார்கள். இயேசுவை தேட வேண்டிய இடத்துல தேடாமல், அவர் நிற்கிறத அவர் தான் இயேசுன்னு உணராமல்
உங்கள் போக்கில் போயிட்டு உங்களுடைய விருப்பப்படி செய்துவிட்டு ஒன்றுமில்லையே என்று அங்கலாய்க்கின்ற ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை நான் நம்புவேன். பாட்டு பாடுறோம் இல்லையே, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் நீங்கள் தான்ப்பா எல்லாம் சொல்கிறோமே. அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்கின்றோமா? துயரங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம யாரை பார்த்துட்ருக்கோம்? காலியான போட்டை பார்க்குறோமா? இவ்வளோலாம் முயற்சி பண்ணும் ஒன்றும் நடக்கலையே, நான் அதை பார்த்துட்ருக்கோமா? இதற்கு மத்தியிலும் என்னை உயர்த்த வல்ல இயேசு என்னோடு இருக்கிறார் என்று இயேசுவை பார்க்கின்றோமா? பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்குறோமா? என்றைக்காவது அவரை பார்த்துருக்குறோமா? இதோ மத்தேயு 28:20 சொல்வது போல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாட்களிலும், சகல வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், எல்லா வேளைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இது ஞாபகத்தில் இருந்தால் போதும் பிரியமானவர்களே, நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவங்க கர்த்தரனை அறியாது இருந்தாங்க. ஆனால் தெரிஞ்ச பிறகு அங்கே நடந்த காரியம் என்ன? அவருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியாதா? சாப்பிட கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அவருக்கு சாப்பாடு பண்ண தெரியாதா? எதுக்காகனா அவங்க உணரணும், இவளெல்லாம் பண்ணுவோம், நம்மள்கிட்ட குறைவு, இயேசுக்கிட்ட வந்தால் தான் நிறைவு. அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியாது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறார், வலது பக்கம் வலையை போடுன்றாரு. அப்போ அதில் தான் திரளான மீன், அதில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவர்களே சாப்பிட வைக்கின்றார். என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். ராவெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா, பசியும் பட்னியுமா ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா எவ்வளோ வேதனை, மன உளைச்சல் ஒரு பக்கம், வயிற்று பசி ஒரு பக்கம். இதெல்லாம் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ அமர்ந்து இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. ஐயோ இந்த பிள்ளை இதை புரிஞ்சிக்காதா? ஐயோ இந்த அன்பு சகோதரன் இதை தெரிந்து கொள்ள மாட்டானா? நான் கூடவே தானே இருக்கேன், நான் பக்கத்தில் தானே இருக்கேன், இதை இன்னும் அறியாமலே இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா நீங்கள் என் கூட தான்ப்பா இருக்கிறீங்க, நான் இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்து கலங்க மாட்டேன். ஏன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க, உயிர் தெழுந்தவரை ஏன் மரித்தோர் இடத்துல தேடுறீங்கன்னு சொல்லிட்டு. பழமையான காரியத்தில் வச்சுட்டு நாங்கள் உங்களை தேடாமல், நீங்கள் எதை விரும்புகின்றீரோ அந்த வழியிலே உம்மை தேட, உம்மை கண்டு கொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும். இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும், நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த வேண்டும், கர்த்தரை பற்றி அறிகின்ற அறிவிலே நம்மை வளர்க்க வேண்டும், அவரோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை தர வேண்டும். இது இல்லை என்று சொன்னால், அந்த தூதன் சொன்னான் அல்லவா, கர்த்தரை மரித்தோர் இடத்தில் ஏன் தேடுகிறீர்கள்? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து, கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி முன்னேறுவோம். அவருடைய வார்த்தையிலே ஊன்ற கட்டப்படுவோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கையிலே பிடித்து கொண்டு அவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவரே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை மேலான ஸ்தானத்தில் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, இதோ இந்த வேலை நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கப்பா, நீங்கள் எங்களோடு தான்ப்பா இருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னை என் கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பேன், என் உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அப்பா, இப்படி யார் சொல்ல முடியும் சுவாமி? உம்மை தவிர யார் சொல்ல முடியும்? தகப்பனே, பொய்யான வாக்குத்தத்தங்களை சொல்லி
மக்களுக்குள் பெருமை தேடுகின்ற மனிதர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் சொன்ன வாக்கு தவறாதபடிக்கு ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நீர் ஒருவர்தான் சுவாமி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் என் கோட்டையும் அரணுமாக இருக்கிறார். ஏனென்றால் மடிந்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, இன்றைக்கும் ஜீவனோடு என்னோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அவரை என் கண் முன்பதாக வைத்திருக்கின்றேன். ஆகவே யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தைரியமாய் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை கண்டு கொள்ள கிருபை தருவீராக. ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய மன கண்களை நீர் திறந்து கொடு சுவாமி. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி உறுதியாய் விசுவாசிக்க கிருபை தருவீராக. தகப்பனே, நீர் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய குருட்டு கண்களை நீர் திறந்து கொடுப்பீராக. எங்களுடைய செவிகளை நீர் திறந்து கொடுப்பீராக. நாங்கள் கேட்டுக்கொண்ட உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே விழுந்து ராஜா அது நூறத்தனையான பலனை கொடுக்கட்டும். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மிலே பலப்படும்படியாய் உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய மகிமையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படியாய் நீ கிருபை பாராட்டுவீராக. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பு கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போக பண்ணுகிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்கள் உள்ளமும் இல்லமும் தகப்பனே நிரம்பப்படட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறது. God bless you.